வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் குக் கிச்சன்ல ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் காரத்துக்காக நான் இன்னைக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்க ஒரு பாக்ஸ் அளவுக்கு சாதம் பண்ண போறீங்க, இல்ல காரம் கம்மியா வேணும் அப்படின்னா ஒரு பாதி மிளகாய் இல்லாட்டி ஒரு மிளகாய் நல்லா இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது வெங்காயம் நல்லாவே வதங்கியிருக்கு. நான் இப்போ இது கூட கொஞ்சமாக காய்கறி சேர்த்துருக்கேன். ஒரு 4 பீன்ஸு, ஒரு 2 மஷ்ரூமை வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு குடமிளகாயை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடுங்க. நிறைய உப்பு சேர்க்க வேண்டாம், சாதத்துக்கு தேவையான அளவுக்கு. இந்த வெங்காயம் காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம சாதம் சேர்க்கும்போது நம்ம மற்ற உப்பெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே சிக்கன் மசாலா, நம்ம வேறு எந்த மசாலாவுமே சேர்க்கல, வெறுமனே சிக்கன் மசாலா தான் நான் சேர்த்துருக்கேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு சிம்பிளாக இம்மீடியட்டாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. நான் வீடியோக்காக தான் இந்த மாதிரி குடமிளகாய், பீன்ஸு, மஷ்ரூம் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். நான் எப்போவுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெறும் முட்டைக்கோசு மட்டும் கட் பண்ணி நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்து நான் சாதம் செய்வேன். ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களுமே நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்க. இப்போது மசாலா சேர்த்து கரெக்டாக 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. நான் நார்மலாக சாதம் என்ன ரைஸில் பண்ணுறேனோ அதில் தான் செய்வேன். ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.